மக்களை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும், ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற சக்தியை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால தேர்தலை எல்லாரும் தெய்வமா நம்ம வழிபடணும். உண்மையில உங்க எல்லாத்தையும் நான் வந்து மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த சமூகத்தின் மீதும் நம்ம ஊரின் மீது உள்ள ஒரு பற்றுனாலதான் இந்த அளவுக்கு கோவில் திருவிழாக்கு ஒன்று கூடி எல்லாரும் நிக்கிய. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம எல்லாம் வந்து எப்போதும் வருஷத்துல 2 மட்டம் 3 மட்டமாவது ஒன்று சேரும் சொல்லிதான் இந்த கொடை விழா எல்லாம் வச்சிருக்கான். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், மாமா மச்சன பிரச்சனை இருந்தாலும், வடக்கு தெரு தெற்கு தெரு பிரச்சனை இருந்தாலும், கோவில் திருவிழா வரமும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க பதிலா அதனாலதான் திருவிழான்னு சொல்லி உன்னை கண்டுபிடிச்சு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமை ஆயிடும். இது வரைக்கும் நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இனி வருங்காலம் நம்ம எல்லாரும் ஒற்றுமை அடையணும். புரியுதுல? இந்த மறுக்காலங்களும் மட்டும் இல்ல, இந்த மறுக்காலத்துல இவ்வளவு பெரிய மக்களை பார்க்கும் பொழுது இந்த மக்களை வச்சு தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா தேவமாரையும் காப்பாத்திடுவேன். புரியுதா? நான் உங்களை வச்சு அப்படித்தான் கணக்கு போடுவேன். உங்களை கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. வேற தேர்தல் வந்த உடனே வேற கொண்டு விச்சப்பட்டேன். அதை மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பாசமா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அந்த 10 நாட்கள் அலைஞ்சிருக்கேன். இந்த மக்கள் எந்த அளவுக்கு என் மேல பாசமும் பற்றும் வச்சிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சோம்னு எனக்கும் தெரியல. உண்மையா இருக்கிறேன், அது மட்டும்தான் உணர்வா இருக்கிற. சாதியை விட்டு கூடாது நினைக்கிறேன்.